Nemathi Property Management. Contact 7667008999. Fourth Estate தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அருள்மொழிவர்மன். இது உங்கள் Fourth Estate தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய இந்த தலையங்கம் நிகழ்ச்சியில டெல்லி முதலமைச்சராக திகழ்ந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இன்னைக்கும் இந்த நொடி வரைக்கும் அவர் தான் முதலமைச்சர் நீடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொரு முதலமைச்சர் வருவாரா அப்படிங்கிற கேள்விக்குறி இருக்கிறது. ஆனால் தொடர்ந்து இடி, ஐடி மற்றும் சிபிஐ போன்ற சோதனை அமைப்புகளை வைத்து நடுவண் அரசு எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகள் அப்படிங்கிறது பாஜகவினுடைய பின்னணியோடு தான் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான சில இடங்களில் ஆம் ஆத்மிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத பாஜக நடத்திய ரகசிய சர்வேயில் தெரிந்து கொண்டதன் காரணமாகத்தான் ஆம் ஆத்மியை தொடர்ந்து குறிவித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. இதனுடைய பின்னணி என்ன? வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய ஒரு நேரம். தேதியெல்லாம் அறிவிச்சாச்சு. இந்தியா முழுக்க என்டிஏ ஒரு பக்கம், இந்தியா கூட்டணி ஒரு பக்கம் அப்படின்னு ரெண்டு பேரும் தங்களுடைய பரப்புரையை துவங்கிட்டாங்க. இப்போதான் சமீபத்தில் மும்பையில் ராகுல் காந்தி அவர்கள் அவருடைய இந்த நடை பயணத்தை முடித்து வைத்து தன்னுடைய கூட்டணி கட்சியினரோடு கைகளை தூக்கி இடி, ஐடி, சிபிஐ போன்ற அமைப்புகளால் மட்டும்தான் பாஜக மற்றும் மோடியால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு வெளிப்படையான விமர்சன கணைகளை தொடுத்திருந்தார். அந்த அடிப்படையில் நேற்று பார்த்தீங்கன்னா டெல்லியினுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், ஆம் ஆத்மியின் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறையினர் அதிரடியாக கைது பண்ணியிருந்தாங்க. ஏற்கனவே டெல்லி மதுபான கொள்கை அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா டெல்லியினுடைய முன்னாள் முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா அவர்கள் சிபிஐயால் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் இருந்துகிட்டு இருக்கிறாரு. அவர் மட்டும் இல்லாமல் ஆம் ஆத்மியினுடைய மக்களவை உறுப்பினர் சஞ்சீவ் சிங் அவரும் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் இருந்துகிட்டு இருக்கிறார். தொடர்ந்து இந்த டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் ஊழல் நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி அதனுடைய நீட்சியாக தெலுங்கானா மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சராக திகழ்ந்த சந்திரசேகர் ராவ் அவர்களுடைய மகள் கவிதா அவர்களையும் தற்போது அமலாக்கத்துறை கைது பண்ணியிருக்கிறாங்க. எனவே தொடர்ந்து இந்த டெல்லி மதுபான வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறாங்க. ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை இடி தொடர்ந்து சம்மன் தான் அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் கேட்கின்ற பொழுது தொடர்ந்து சம்மன் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க, ஏன் ஆஜராகலை அப்படிங்கிற கேள்வி எழுப்பிய போது அவர் டெல்லி உயர்நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறார், என்ன கேட்டிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆஜராக தயாராக தான் இருக்கிறேன், ஆனால் அனுமதி இல்லாமல் வலுக்கட்டாயமாக கைது செய்யக்கூடிய போக்கை அமலாக்கத்துறை எடுக்கக்கூடாது, அதற்கு நீங்கள் உறுதி கொடுக்கணும் அப்படின்னு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் சார்பாக ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டுச்சு. அந்த வழக்கை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. தள்ளுபடி பண்ண பிறகுதான் அமலாக்கத்துறை என்ன பண்ணுறாங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை கைது செய்யும் நோக்கத்தோடவே அவருடைய வீட்டுக்கே போய் அவரை கைது பண்ணியிருக்கிறாங்க நேற்று இரவு. இதை கண்டித்து ஆம் ஆத்மி கட்சியினுடைய தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் திமுகவினர் கூட இவருக்காக போராட்டம் செய்திருக்கிறாங்க. இந்தியா கூட்டணியினுடைய கட்சியினுடைய தலைவர்கள் நிறைய பேர் ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைதுக்கு எதிராக கண்டன குரல்களையும் எழுப்பியிருக்கிறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் மட்டும்தான் இந்த நிலைமையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு மட்டும் இல்லை, ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக திகழ்ந்த ஹேமந்த் சோரன் தற்போது ஒரு சிறையில் இருக்கிறாரு. அவர் மீதும் பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படிங்கிற பெயரில் அவரை கைது பண்ணி சிறையில் வச்சிருக்கிறாங்க. அவரை சிறைப்படுத்தின பிறகு என்ன பண்ணாருன்னா தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. அவருக்கு பதிலாக சம்பாய் சோரன் அப்படிங்கிறவர் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். ஆனால் அந்த நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா பாஜகவினர் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை எப்படியாவது தங்கள் வசம் இழுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க. கெடுவாய்ப்பா அவர்களுக்கு அந்த விஷயம் நடக்காம போயிருக்குது. அதற்கு காரணம் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியில் இருந்தவங்களுடைய அந்த கொள்கை பிடிமானம் மற்றும் ஹேமந்த் சோரன் தான் நமக்கு எப்படியா இருந்தாலும் நம்மளோட தலைவர் தான், அந்த கட்சியை நம்ம போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஈர்ப்பில் இருந்திருக்கிறாங்க. எனவே பாஜக அந்த முயற்சியில் தோத்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. அதனால தான் இப்போது வரைக்கும் ஹேமந்த் சோரன் அவர்கள் விட்டுட்டு போன அந்த கட்சியில தான், அந்த தொண்டர்கள் தலைமையில தான் அந்த ஆட்சியும் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இப்படியாக ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை கைது செய்து அவர்களுக்கு எதிராக சோதனை அமைப்புகளை பயன்படுத்தி
இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் எடுப்பது அப்படிங்கிறது பாஜகவுக்கு கைவந்த கலையாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இது இன்னொரு பக்கம் எப்படி போய் முடியும் அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் கணிக்கிறாங்க அப்படின்னா அனுதாப அலையாக மாறிதான் முடியும். இந்த முறை ஜார்க்கண்ட்ல அதை கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். சிட்டிங் சிஎம் தூக்கிட்டு போய் உள்ள வைக்கிறாங்க அப்படின்னா இது மக்கள் மத்தியில நம்ம முதலமைச்சரையே இந்த மாதிரி பண்றாங்களே அப்படின்னு தான் ஒரு அனுதாப அலையை ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சிக்கு வந்து உருவாக்கும். இது பாஜகவுக்கு எதிராகத்தான் போய் முடியும் அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லாம டெல்லியில இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை கைது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுடைய ஆம் ஆத்மி கட்சியானது 3 மாநிலங்கள்ல முக்கியமா போட்டி போட போறாங்க. டெல்லி, பஞ்சாப் மற்றும் ஹரியானா போன்ற 3 முக்கியமான மாநிலங்கள்ல ஆம் ஆத்மி கட்சி இந்த நாடாளுமன்றத்தில் போட்டி போட போறாங்க. இந்த 3 முக்கியமான மாநிலங்கள்லையும் ஆம் ஆத்மி கட்சி கணிசமான வாக்குகளை பெற போறாங்க. நிச்சயமா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு பாஜக நடத்திய ரகசிய சர்வேயில தெரிய வந்திருக்குது. அதன் காரணமாகத்தான் இப்போதே ஆம் ஆத்மி கட்சியை முடக்கணும் அல்லது ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலை இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேற்றணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சமிக்ஞையை கொடுக்கணும் அப்படின்னு தான் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அரசியல் திறனாய்வாளர்கள். ஆனால் பாஜகவினரோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அவருக்கு பல முறை சம்மன் அனுப்பியாச்சு இடி, அவர் இடி அனுப்பிய சம்மன்களுக்கு பதிலளிக்காம ரொம்ப சாதுரியமாக இருக்கிறத நினச்சிட்டு அமைதியாக இருந்துகிட்டு இருந்தாரு. சம்மன் அனுப்பி கொண்டே இருந்த இடி தற்போது அதுக்கான காலக்கெடு முடிந்ததன் காரணமாகத்தான் அவர் கைது பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு வழக்கினுடைய ஒரு போக்கத்தான் அமலாக்கத்துறை மேற்கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க பாஜகவினர். உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிறது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலினுடைய முடிவுல வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். பொறுத்திருந்து பார்க்கலாம். மற்றும் ஒரு தலையங்கத்தில் மற்றும் ஒரு செய்தியை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.